பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பதாக. இம்மானுவேல் என்ற அடையாளம், த சைன் ஆஃப் இம்மானுவேல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆகாஸ் என்பவன் யூதாவில் தோன்றின 12வது ராஜா. அவன் தன்னுடைய 20வது வயதில் ராஜாவாகி மிகவும் துன்மார்க்கமாய் ஆட்சி செய்தவன். அவன் தன்னுடைய குமாரனை கூட தீக்கடக்க பண்ணி பலியிட்டு கொண்டவன். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பாகால்களுக்கு பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று 2 ராஜாக்கள் 16:3-4 எழுதப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆகாசும் அவன் ஜனங்களும் மிகவும் பயந்து, காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அவர்கள் இருதயங்கள் அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் அவன் துன்மார்க்கன் என்று அவனை கைவிடாதபடி அவர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் நல்வார்த்தையை அனுப்பினார். நீ பயப்படாது என்றும், ரேத்சீனும் பெக்காவும் முன்பு எரிந்து இப்போது வெறுமனே புகைகிற 2 கொள்ளிக்கட்டைகள் என்றும், அவர்கள் முற்றிலும் அணைந்து போவார்கள் என்றும், அவர்கள் திட்டம் வெற்றி பெறாது, அது நிறைவேறாது என்றும் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இவையெல்லாம் உண்மை என்பதை நிரூபிக்க ஆகாசிடம் ஒரு அடையாளத்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் கூறினார். அது மிகவும் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு அடையாளமானாலும் சரி, அல்லது வானம் போன்ற உயரமான இடங்களிலிருந்து வருகிற அடையாளமானாலும் சரி, எதை வேண்டுமென்றாலும் அடையாளமாய் கேட்கும்படிக்கு கர்த்தர் கூறினார். ஆனால் ஆகாஸ் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிரூபிக்க, நான் அடையாளத்தை கேட்டு கர்த்தரை சோதிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்பதாக. இந்த தீர்க்கதரிசன வசனத்தின் நிறைவேறுதல் அருகிலும் தொலைவிலுமாக 2 வகைகளில் நிறைவேறினது. முதலாவது, அந்நாட்களில் அங்கே காணப்பட்ட ஒரு கன்னிகை, அதாவது எபிரேய மூலப்பதத்தில் இளம்பெண், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். அவன் திட ஆகாரத்தை உட்கொள்ள துவங்கி தீமையை வெறுத்து நன்மை தீமையை அறிகிறதற்கு முன்னே ஆகாசுடைய 2 எதிரிகளாகிய ரேத்சீனும் பெக்காவும் அழிந்து போவார்கள். அது எழுத்தின்படியே நிறைவேறினது. இங்கே உன்னதமானவருடைய பலம் நிழலிட்டு மரியாள் அற்புதமாய் கற்பம் தரித்ததைப் போல கற்பம் தரிப்பதை குறித்து எழுதப்படவில்லை. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தைக்கு ஏற்ப அவனுடைய வம்சத்தில் அரியணையில் ஒருவன் காணப்படுவான் என்பதற்கிணங்க இம்மானுவேலாய் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசோடு இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்பதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது, ஏசாயாவின் நாட்களிலிருந்து சுமார் 700 வருடங்களுக்கு பின்பு மரியாள் என்ற புருஷனை அறியாத ஒரு கன்னிகை அற்புதமாக இயேசு என்ற பாலகனை பெத்லகேமிலே பெற்றெடுப்பதை குறித்து எழுதப்பட்டுள்ளது. தேவதூதன் அவளிடம் வந்து, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்பதாக கூறினான் என்று லூக்கா 1:35 கூறுகிறது. இயேசு இம்மானுவேலா என்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருப்பதனால் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆகையால் இந்த பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பாக இம்மானுவேலா இந்த பூமியில் அவதரித்தவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நீர் எங்களோடு கூட எப்போதும் காணப்பட போகிறீரே, அதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்போதும் தங்கியிருப்பதாக. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று வாக்கு கொடுத்த தேவன் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் உம்முடைய சமூகம் கடந்து செல்லட்டும். கோணலானவைகளை செவையாக்குவீராக.
இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும், கண்மணி போல காத்திருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.